ஃபர்ஸ்ட் வந்து படத்தை வந்து பிளான் பண்ணாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ப்ளஸ் கமல் வந்து மன்னிப்பு அது ரெண்டத்தை பத்தி என்ன? எப்பயோ ஒரு நாள் சொன்னார், நான் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவேன்னு கமல் சார். தயவு செய்து அன்னைக்கே போயிருக்கலாம், 10-12 வருஷம் முன்னாடியே. ஏன்னா ஒரு நாட்டில் மக்கள் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு வந்து சில விஷயம் தெரியாது. அவங்க பொலிட்டீஷியன்ஸ் தூண்டி விடுறாங்கன்னு பேச்சை கேட்டுக்கிட்டு சில பேர் வந்து வெறிய பண்ணுவாங்க. ஆனால் அரசியல்வாதிகளே வந்து என்ன பதில் சொல்றீங்க? கமல் மன்னிப்பு கேட்கணும், இவர் காலில் விழணும், சூர்யா காலில் விழணும், ஜோதியா வந்து தோப்புக்கரணம் போடணும், இதெல்லாம் தேவையா நமக்கு? அப்போ அரசியல்வாதிகளே இப்படி பண்ணும்போது வேற வழியில் கிளம்பி தான் போகணும். ஏன்னா அப்படிதான் இருக்கு இந்த நாட்டில். ப்ரோ, அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கட்சி வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கூட்டணியில் இருக்கிறாரு, காங்கிரஸ்ல இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து எம்பி இது கூட அவருக்கு ஒதுக்குறாங்க அந்த சீட்டு. அப்பேற்பட்டவரே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அப்போ பேசுற சாதாரண மனுஷங்களோட நிலைமை என்ன? ஸோ அதனால அவர் பேசுறது தப்பே இல்லை ப்ரோ, அவர் கரெக்டாக தான் பேசுறாரு. நீங்க பேன் பண்ணது நீ தான் தப்பு. என்ன சொல்லியிருக்கிறாரு ப்ரோ? தெளிவான விளக்கம் ப்ரோ. அவரு எப்பவுமே வந்து ஒரு சூப்பரா பேசக்கூடிய அவர் மாதிரி வந்து இன்டெலிஜென்ஸ். அரசியல்ல ஏன் அவரை வந்து வெளியே விடலைன்னா விட்டா டாமினேட் பண்றாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன ஒரு நாலேஜோ அந்த மாதிரி நாலேஜ், 5-6 மொழி தெரியும். அந்த அளவுக்கு வந்து பின்னி எடுத்து அவரை அழுத்தி வைக்கிறாங்க இங்க. சரி, ஒரு பதவி கொடுத்து அப்படி வைப்போம் அப்படின்னு. ஏன்னா விட்டா சாப்பிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்க ஒரு ப்ரெஷர் பண்ணி அவர் படத்தை வரவிடாம பண்றது ரொம்ப தப்பு. அது சரி, அவர் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு ஹாலிவுட் போனார்னா இதை விட சூப்பரா பண்ணுவாரு. அவருக்கு என்ன கிட்டத்தட்ட கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி கூட ஒரு படம் பண்ணக்கூடிய அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. வேற வழி இல்லாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவர் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. சினிமா தவிர வேற யாருமே பெருசா சப்போர்ட்டுக்கே வரல. ஈவன் சினிமா துறையில இல்ல, ஒரு அக்ரஷன் அதுதான். இது என்னன்னா கமல் சார் மேல ஒரு வெறுப்பு தான். அவர் வந்து வேற ஒரு கட்சியில இருக்கிறாரு. கட்சி பார்க்காதீங்க, அது எப்ப பார்த்தாலும் அவர் என்ன கட்சி, அவர் வந்து எந்த கட்சியில கூட்டணி வைக்கிறார், இதெல்லாம் வேண்டாம். அவர் என்ன பேசுறாரு அதெல்லாம். நீங்க ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணாரு, வீடு அடமானம் போற அளவு வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கலை தியாகியா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த மனுஷன் சினிமா தான் எடுத்தாரு. அவருக்கு பின்னாடி நம்ம நிக்காம நம்ம எல்லாருமே நிக்கணும். ஒரு கன்னட அமைப்பினர் பின்னாடி வந்து இவ்வளவு பேர் நிக்கிறானா அவர் வந்து எவ்வளவு பெரிய லெஜண்ட், அவரு சூப்பர் பிரெயின். அவர் பின்னாடி வந்து நம்ம நிக்கணும். எவ்வளவு கட்ஸ் ப்ரோ. இது யாருக்கு ப்ரோ வேணும்? ஒன்னும் இல்ல ப்ரோ, நம்மளே காசு வந்து ஒரு படம் எடுக்கிறோம், படத்துக்கு 10 நாள் ரிலீஸுக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோமா? ஐயோ அங்க கலெக்ஷன் பாதிக்க, எவ்வளவு ஓப்பனா அதை சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற கட்ஸ் யாருக்கு வரும்? அவ்வளவுதான். சரி, கேட்கலன்னா என்ன, லாஸ் ஒரு 20 கோடி லாஸ் ஆனா என்ன? நான் தப்பா சொல்லல, தப்பு சொன்னாதான் நீ கேட்கணும். என்ன சொன்னேன்? இப்ப வேப்ப மரம் இருக்குது, வேப்பங்கொட்டை எங்க இருந்து வந்து வேப்ப மரத்துல இருந்து வந்து அதை தானே சொன்னாரு. அவர் வந்து புளிய மரத்துல இருந்தா சொன்னார், அப்படி சொன்னதான் தப்பு. அவர் கரெக்டான சரியான ஒரு பதில் சொல்லுவாரு. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது, மலையாளம் வந்து ஒத்துக்கிட்டாங்க, தமிழ்ல இருந்து தான் மலையாளம் வந்தது. இப்போ தெலுங்கு கன்னடம்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் ஹிந்தி சான்ஸ்கிரிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து. அவர் சொன்னது எந்த தப்பும் இல்லை ப்ரோ. என்ன இங்க யாரும் வந்து நிக்க மாட்டோம். இதே வார்த்தை இப்ப எஸ்கே சொல்லியிருந்தாருன்னா ப்ரோ எஸ்கே அப்படின்னு போயிருப்பானுங்க. ஏன்னா அவர் இப்ப கலெக்ஷன் அடிச்சிட்டார்ல அமரனு. அதை கூட பாருங்க, ஒரு சாதாரண நடிகரை 350 கோடி கலெக்ஷன் அடிக்க வச்சது யார்? கமல் சார் தான். அவர் மாதிரிலாம் யாருமே வர முடியாது ப்ரோ. அவர் பின்னாடி எல்லாருமே நிக்கணும், ஆனா நிறைய பேர் நிக்க மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கன்னடல வந்து இப்போ நீங்க படம் ஓடல, படம் ஓடுனா வந்து நாங்க தியேட்டர் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேண்டான்ற. நீ படத்தை ஓட விட்டு ஒரு தியேட்டரை கொளுத்தி அந்த தியேட்டருக்காரன் குடும்பம் நடுத்தரில் வர்றதுக்கு எங்க படம் ஓடவே தேவையில்ல. தேவைன்னா நாங்க ஒரு 2-3 தடவை கூட வந்து பாத்துக்கிறோம். அந்த கர்நாடகால இருக்கிற கலெக்ஷனை நாங்க இங்க கொடுத்துக்கிறோம். தேவையே கிடையாது. என் தலைவன் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எவ்வளோ வேலை வெட்டி இல்லாம ஏதாவது இந்த அமைப்பினர் அந்த அமைப்பினர்னு வந்து நீ ரோட்ல உட்காந்துட்டு கிளைமேட் நல்லா இருக்குது ஜில்லுன்னு நீ ரோட்ல உட்காந்துட்டு நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்ப. அப்போ எல்லாத்தையும் வந்து பண்ண என் தலைவன் வந்து கேட்கணும்னா அது எப்படி வந்து முடியும்? சான்ஸே இல்லை ப்ரோ. அது தேவையில்லை, ரிலீஸ் ஆக தேவையில்ல. இல்லை நாங்கள் நாளைக்கு ஆந்திரா அதுதான் சொல்லிட்டேனே, ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் இந்தியாவிலே அவர் படத்தை ரிலீஸ் பண்ண தேவையில்ல. அவர் போயிட்டோம், ஹாலிவுட் போயிட்டோம், அவருக்கு இருக்கு நாலேஜ் இருக்கு, அவர் அங்கே பண்ணட்டும் படத்தை. தேவையே கிடையாது. என்ன கமல் சாரை நான் அதுதான் சொல்றேன், கமல் சாரை ஒதுக்கி வச்சுட்டு எந்த சினிமாவும் நான் தேட்டர் கூட வரமாட்டேன். கமல் சாரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் தேட்டர் கூட வரமாட்டேன். கமல் சார் இல்லாத தமிழ் சினிமா எனக்கு தேவையில்லை. அவர் பின்னாடி தான் நாங்க நிற்போம். இல்ல, அதாவது இன்னைக்கு கன்னட மக்களுக்கு இருக்க மொழி பற்றி தமிழர்களுக்கு மொழி பற்று இல்லை ப்ரோ, மொழி பற்று வேற. இப்போ ஆர்சிபி சொல்றாங்களே லாயல் ஃபேன்ஸ், அப்ப நாங்க யாரு? லாயல் ஃபேன்ஸ் தானே. ஒரு கப் அடிச்ச நீங்க லாயல் ஃபேன்ஸ்னா 5 கப் அடிச்ச நாங்களும் லாயல் ஃபேன்ஸ் தான். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து மொழி பற்று அப்படிங்கிறது இருக்கு. உனக்கு மட்டும்தான் வந்து மொழி பற்று இருக்குன்னு இல்லை, எனக்கும் மொழி பற்று இருக்கு. நான் அதை வந்து ஒரு வெறியா காட்டலை, நீ அதை வெறியா காட்டுற. நான் அதுதான் தமிழ், அது நம்மளுடைய இது தானே, அது தமிழ் சினிமத்தோட சாபம் தானே. நம்மளை அழிப்பான், நம்மளுக்குள்ளேயே வந்து துரோகம் பண்ணுவான், நம்ம நாசமா போனோன்னு பார்ப்பான். இங்க ஒரு தமிழ் ஆளை சேர்ந்து 10 வெளி மாநிலத்துலேருந்து வந்தவன் காலி பண்ணணும், அவன் கடையை தூக்கணும்பா. பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோம். இது தமிழ் மகனோட குணம்.
ஆனா உன்னுடைய குணம் வந்து அது அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, சில அரசியல்வாதிங்க வந்து பின்னாடி பண்றாங்க. மக்கள்லாம் அங்கேயும் வந்து நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, மக்கள் அங்க வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க. நம்ம இங்க இருந்து அங்க போறோம், அங்க இருந்து இங்க வரோம், நம்ம ஒற்றுமையா தான் இருக்கோம். சில அரசியல் சூழ்ச்சிகள் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ கமல் சார் பின்னாடி நம்ம என்னைக்குமே நிக்கணும். எல்லாருமே யாரா இருந்தாலும். கமல் சார் இல்லாத இந்தியன் சினிமாவே தேவையில்லை எனக்கு, கமல் சார் இல்லைன்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், அவர் பின்னாடி நம்ம நிக்கணும். வேற விஜய் பத்தி, விஜய் தமிழ் நீங்க கமல் அபிமானின்னு சொன்னீங்க. ஆமா. அதனால இப்ப ஒரு விஷயம் அவர் பேசினார், அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அவர் கேட்க கூடாது, கேட்கவும் மாட்டாரு. மேபி அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா பின்புலன்ல ஏதோ பெரிய சக்தி இயங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு வரலாறு தெரியும். என்ன இன்னொரு விஷயம், நம்மெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், தமிழ் தான் மூத்த மொழி. நம்ம பெருமைக்காக நம்ம இல்ல, ஒருவேளை நாளைக்கு துளு தான் உலகத்துக்கே மூத்த மொழின்னு சொன்னா தமிழன் ஒத்துப்பான், ப்ரூஃப் காட்டினாக்கா. ஓ அதுவா, அப்ப நம்மளோட தாய்மொழி அதுவான்ட்டு. ஏன்னா நமக்கு மொழி வெறி கிடையாது. மற்ற மாநிலத்துக்காரங்களுக்குலாம் மொழி வெறி உண்டு. கன்னடத்துல ஒருத்தர் ஃபேஸ்புக்லயோ எதுலயோ ஒன்றுத்துல போட்டிருக்கிறாரு, உண்மையிலேயே தமிழ் மூத்த மொழியா இருந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அந்த மனோநிலை எப்படி இருக்கு? உண்மையிலேயே எங்க அப்பா இவன் தானாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. உண்மை எதுவோ அதை ஒத்துக்கிறது தானே அறிவு, வரலாறு எதுவோ அதை தெரிஞ்சுக்கிறது தானே அறிவு. அப்படித்தானே இருக்கிறாங்க. நம்மளாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தமிழ் மூத்த மொழிங்கிறது. நம்ம மொழிக்காக நம்ம தெரிஞ்சுக்கல, நம்மளுடைய அறிவு தெரிய வச்சுக்கலாம். என் மொழி மூத்த மொழியானா நம்ம போய் தேடணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம நிறைய படிச்சோம், அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ இந்த மொழி, அதுல நமக்கு ஒரு சின்ன பெருமை, ஓ நம்ம இந்த மொழியில பிறந்திருக்கோம் அப்படின்ற பெருமை, அவ்வளவுதான். மற்றபடி இந்த காலகட்டத்துல கமல் இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிட்டாரு, இவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமே தவிர இந்த நேரத்துல போய் அதை கிளப்பி விட்டதே டவுட்டா இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு, ஆமா ப்ரொமோஷனை உண்டு பண்றதுக்கா இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நானும் ஒரு பாமரன்ல ஒரு ஒருத்தங்கிறதுனால அந்த டவுட்டு, நான் கன்ஃபார்ம் எல்லாம் சொல்லல. வேற எதுவும் இப்போ இப்போ கமல் அவர்கள் இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் கர்நாடகத்துல உள்ள அரசியல்வாதிகள் அந்த மொழிக்கு ஆதரவா நின்னாங்க. ஆனா இங்க உள்ள அரசியல்வாதிகள் யாரும் அந்த அளவுக்கு இல்ல. சீமான் அவர்களை தவிர மற்ற யாரும் அவர்களை சப்போர்ட் பண்ணதா தெரியல. அது இல்ல சார், எல்லாருமே பண்ணுவாங்க. என்னன்னா எல்லாரும் இறங்கி இப்ப பூதாகரமா ஆக்கிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே கொஞ்சம் தெளிவானவங்க தான். இது முட்டுனுச்சுன்னா எல்லாம் இறங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க உள்ள கர்நாடக நீதிமன்றமே என்ன சொல்லுது, மன்னிப்பு கேட்க சொல்லுது. அதுவே ஒரு தவறான, மக்கள் இருக்கலாம், அறியாமையில மக்கள் இருக்கலாம், ஒரு நீதிமன்றம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனா நீதிமன்றமே அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கிறது தான் நல்லது இல்லையா? ஏன்னா கன்னடத்துலயும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஏன் கமல் சார் தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொன்னப்ப சிவராஜ்குமார் ஆமான்னு ஆமோதிச்சார்ல, சப்போர்ட் பண்ணார்ல. அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், அங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவர் சப்போர்ட் பண்ணார்ல. முதல்ல அவங்க எதிர்க்கணும்னா சிவராஜ்குமாரை தான் எதிர்க்கணும். அவர் சொன்னதுக்கு நீ எப்படி இங்க ஆமாஞ்சாமி போட்ட இல்லையா? அவங்க தான் எதிர்க்கணும். அது ஒரு அரசியலுங்க, அது ஒரு இது. இவர் எதிர்பார்த்தது அங்க நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கமல் சார் எதை ஏன்னா கமல் பெரிய லெஜெண்டுங்க, அவருக்கு தெரியுங்க எந்த வார்த்தையை விட்டா என்ன அங்க பூகம்பம் வெடிக்கும்னு தெரியுங்க. அவர் அந்த மாதிரி ஒரு பேட்டியை சொல்றாருனாலே ஏதோ எதிர்பார்த்து சொல்றாருன்னு தான் எனக்கு அர்த்தம். புரியுது.